அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி குரூப் டி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆர்ஆர்பி குரூப் டியில் பார்த்தீங்கன்னா வேகன்சி இந்த வருஷம் 22,000 வேகன்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் பார்த்தீங்கன்னா 30 கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியும் 10 கொஸ்டின் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா 15/2/2026 ஓகேங்களா, அதாவது 15/2/2026 பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீக்லி 1 டெஸ்ட் தான், எவ்ரி சண்டே சரிங்களா. வீக்லி வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு, அது சண்டே மட்டும் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஆன்லைன் பேட்ச் மட்டும் தான் சரிங்களா, ஆன்லைன் மட்டும் தான் இருக்கும், ஆஃப்லைன் கிடையாது. இதுக்காக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹3,900 அதாவது 399 ரூபாய் நீங்கள் கட்டி இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் சேர வேணும்னா கீழே இருக்கக்கூடிய 3 நம்பரை நீங்கள் தொடர்பு பண்ணலாம் சரிங்களா. இந்த 3 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி சேரணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி வாங்க இப்போ குரூப் டியை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம குரூப் டியை பற்றி விளக்கமாக பார்ப்போம். வேகன்சி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 21,997 வேகன்சி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ரவுண்டாக பண்ணால் 22 வேகன்சி வச்சுருக்கோம். சரி பாருங்கள், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். இல்லைங்க அதுவும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். அதாவது ரயில்வேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு 6 months 1 month. அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம் சரிங்களா. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐ இல்லைனா நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. சரி இப்போ வாங்க லிஸ்ட் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 31/1/2026 ஓப்பன் ஆகுது. 31/1/2020. இது க்ளோசிங் டேட் எப்போனா 2/3/2026 க்ளோஸ் ஆகும், மார்ச் மாதம் க்ளோஸ் ஆகும் சரிங்களா. அப்போ லாஸ்ட் டேட் நீங்கள் ஃபீஸ் கட்ட வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 4/3/2026 ஃபீஸ் கட்டிக்கலாம். இதோட ஃபீஸை பற்றி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் சரிங்களா. இப்போ மோட்டிவேஷன் விண்டோ இப்போ எப்போ இருக்குன்னா 5/3/2026 வந்து 14/3/2026 வரையும் இருக்க போகுது. அதாவது மோட்டிவேஷனா நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோட்டோவோ சைனோ இல்லைனா பிடிஎஃபாக அப்போ 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்டோ நீங்கள் வந்து இது பண்ணும்போது தவறு பண்ணியிருந்தா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் விண்டோ போயிட்டு இந்த 5/3/2026 வந்து 14/3/2026 மாற்றிக்கலாம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதோடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் லெவல் 1ல தான் இந்த போஸ்ட் இருக்கும் சரிங்களா. லெவல் 1 டைப்பில் தான் இருக்கும். 7th பிசி பே மேட்ரிக்ஸில் இருக்கும். இனிஷியல் பே வந்து உங்களுக்கு 18,000 மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சேலரி வந்து உங்களுக்கு 35,000 பக்கம் வந்துடும் ஹை வரும்போது சரிங்களா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/1/2026 படி நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சு அதுக்கு மேலே 17 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி 18 வயசுலேருந்து 33 வயசு வரை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. 18லேருந்து 33 வரை எக்ஸாம் எழுதலாம். அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1993 1 2 இந்த கண்டிஷன் படி நீங்கள் அப்பர் லிமிட்டாக இருக்கணும், அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஓபிசியில் இருக்கிறவங்க 2/1/1990 இதுக்கு வந்து அப்பர் லிமிட் ஏஜாக இருக்குது. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி பார்த்தீங்கன்னா 2/1/98 அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருக்குது. இப்போ பாருங்க ஒரு லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 2008 1/1 பிறந்தவங்க இது லோயர் லிமிட்டாக வச்சுருக்காங்க ஓகேங்களா. இப்போ இவங்கெல்லாம் இந்த டேட்டா பொறுத்து பேஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் பாருங்கள். கம்யூனிட்டி கேட்டகரிஸ் பாருங்க. ரிலாக்ஸேஷன் யாராவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஓபிசியில் இருக்காங்க இல்லையா, NCLனா நான் கிரிமினல் ஏன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்போ அவங்க 33 வயசு இருந்தால் 36 வயசு எக்ஸாம் எழுதிக்கலாம். SC/ST பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அப்போ 33 + 5 37 வயசு வரை அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அட்லீஸ்ட் 6 months சர்வீஸ் ஆஃப்டர் அட்ராக்ஷன்ஸ். இப்போ வந்து யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க 3 years பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசியில் நான் கிரிமினல் வந்து 6 years, SC/STக்கு 8 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து யூஆருக்கு அண்டர் ரிசர்வேஷனுக்கும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10 years மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த லென்த் ஆஃப் த சர்வீஸ் ஃப்ரம் த ஏஜ் அதுபடியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. எல்லாருக்குமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. எல்லாருக்குமே இந்த கண்டிஷன் படி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC/STக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC/ST அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் PWBD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இது வந்து வேற, EBC வேற, EWC வேற, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வேற சரிங்களா. EBC வேற, EWS வேற, இது வேற சரிங்களா. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 rupees சார்ஜ் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் ஃபீஸ். அதர்ஸ் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்
மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கெல்லாம் 250, அதர்ஸ் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி அப்புறமா அண்டர் ரிசர்வேஷன் ஓகேங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் பாருங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடத்த போறாங்க. CBT 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் ஓகேங்களா. இது வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிசில குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான் இது வந்து இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் அப்புறம் போஸ்டிங் மாதிரி இருக்கும். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதை பத்தி நம்ம பார்ப்போம் பின்னாடி. அப்புறமா தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. ஃபோர்த் வந்து எக்ஸாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க சரிங்களா. இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாருங்க எப்படி நடத்துவாங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈச் ஆஃப் 1 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு 90 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 1.5 hour டைம்ஸ் ஓகேங்களா. 1 மணி நேரம் 1 hour அரை மணி நேரம் கிட்டத்தட்ட 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்னாக பிரிப்பாங்க. அதில் ஜெனரல் சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின், மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் ஆனது கரண்ட் அவேர்னஸ் வந்து 20 கொஸ்டின் சொல்லி டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ் டைம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் மார்க்காக இருக்கு. அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் வந்து ராங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் எடுத்துருவாங்க சரிங்களா. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 100க்கு 70 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா இப்போ 70 நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ஒரு 18 கொஸ்டின் ராங் வச்சுக்கோங்களேன். அப்போ 18 கொஸ்டின் ராங்னா 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் போச்சுன்னா 18 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 6 மார்க் போயிடும் ஓகேவா. அப்போ நீங்கள் 18 கொஸ்டின் ராங் பண்ணிருக்கீங்க. அப்போ 17ல 80 கொஸ்டின் என்ன வரும் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு என்ன வரும் 52 தான் வரும். 52 தான் உங்களுக்கு ரைட்டு சரிங்களா. அதுலேருந்து ஒரு 6 மார்க் போயிடும். அப்போ அதுலேருந்து 6 மார்க் போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னா 46 மார்க் தான் வரும். நீங்கள் அட்டன் பண்ணது 70. அப்போ நீங்கள் வந்து வாங்கின மார்க் 46. ஏன் 46னா அப்போ ராங் மார்க் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட மார்க் கம்மியாகும் சரிங்களா. அப்போ நீங்கள் இதில் வந்து ராங் மார்க் அதிகமாக பண்ணக்கூடாது. என்ன தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். தெரியாத கொஸ்டினை விட்டுறணும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேத்ஸ் ரீசனிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இதுலேயும் இந்த பேட்டர்லையும் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். சயின்ஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு 15 பக்கம் ஸ்கோர் பண்ண முடியும். ஜென்ரலாக சொல்ல முடியாது. இது வந்து மேக்ஸிமம் 5 to 10க்குள்ள தான் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. இந்த 2 பேட்டர்ன் வந்து நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸிமம் 30, 25 to 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி சயின்ஸ் வந்து 15 பண்ண முடியும். அப்படி பண்ணாலே நம்மளுக்கு 70 வந்துடும். 70 to 75 வரலாம் கட்டாமல் இருக்கும் மேக்ஸிமம் சரிங்களா. அப்போ நம்ம ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிடலாம் ஓகேவா. சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேத்ஸ் சிலபஸ் என்ன, ரீசனிங் சிலபஸ் என்ன, சயின்ஸ் சிலபஸ் என்ன, அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் சிலபஸ் என்ன பார்க்க போறோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா எண்கள் அர்த்தம் தமிழ்ல. செகண்ட் போர்ட் மாஸ் உங்களுக்கு தெரியும். B for bracket, O for odd, D for division, M for multiple, A for addition, S for subtraction. நெக்ஸ்ட் டெசிமல் சொல்வாங்க, தசமங்கள் சொல்வாங்க, ஃபிராக்ஷன் சொல்வாங்க, அது பின்னங்கள் தமிழ்ல சொல்வாங்க. நெக்ஸ்ட் LCM லாம் தெரியும் எல்லாருக்கும். மிசிமா HCMனா அது வந்து GCM னு சொல்வாங்க. மீ பெருக்குது வகுத்தின்னு சொல்வாங்க சரிங்களா. அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷனா விகிதம் மற்றும் விகிதாசாரம் சரிங்களா. அடுத்து பாருங்க மேத்ஸ் சிலபஸ் பர்சன்டேஜ் சதவீதம், மென்சுரேஷன் அளவியல், டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் காலம் மற்றும் தொலைவு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு வட்டி சரிங்களா. அடுத்து பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாபம் மற்றும் நட்டம், அல்ஜிப்ரா இயற்கணிதம், ஜியோமெட்ரினா வடிவியல், ட்ரிகோனோமெட்ரினா முக்கோணவியல், எலிமெண்டரி ஸ்டாட்டிக்ஸ்னா புள்ளியியல் பத்தி கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட்னா வர்க்கமூலம் சரிங்களா. அடுத்து பாருங்க ஏஜ் கால்குலேஷன் வயது கணக்கு கொடுத்திருக்காங்க, கேலண்டர் மற்றும் நாட் கணக்கு மற்றும் கடிகார கணக்கு கொடுத்திருக்காங்க, பைப் அண்ட் சிஸ்டம்னா குழாய் கணக்குகள் சரிங்களா. இத மேத்தமெட்டிக்ஸ்ல டோட்டலா வந்து நமக்கு 22 பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 25 क्वेश्चन கேட்க போறாங்க இதுல இருந்து சரியா. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்க்க போறோம். இதுல அன்லாகிஸ் ஆல்பாபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ். இத நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க, தமிழ்ல வேண்டாம். தமிழ்ல குழப்பற மாதிரி இருக்கும். அதான் நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. அன்லாகிஸ் ஓகேங்களா. ஆல்பாபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாகிசம். நெக்ஸ்ட் பாருங்க ஜம்பிங், வென் டயகிராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மென்ட், ஆர்குமென்ட் அண்ட் அசம்ப்ஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க 15 டாபிக் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்க அடுத்து சயின்ஸ் பாருங்க, ஜெனரல் சயின்ஸ் பாருங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி சிபிஎஸ்இ புக் பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க சரிங்களா. ஓகே நம்ம ஸ்டேட் போர்ட் புக் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸ்டேட் போர்ட் புக் சிபிஎஸ்இ புக் மாதிரி தான் நல்லா இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கே படிச்சா போதுமானது. சரி பாருங்க இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ஓகேவா. பிசிக்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்ன சிலபஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கெமிஸ்ட்ரிலயும்
நம்ம டிஎன்பிசி என்ன சிலபஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லைஃப் சயின்ஸ் பயாலஜி டிபார்ட்மெண்ட் நமக்கு என்ன சிலபஸோ டிஎன்பிசில சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்க டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இந்த சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி தான் இந்த ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பத்தி அதிகமாக நம்ம டிஎன்பிசில கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து ரெண்டு குரூப் ஏ பத்தி ஸ்போர்ட்ஸ் பத்தி क्वेश्चन கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்ச்சர். ஓகேவா? நமக்கு கல்ச்சர் வந்து பாலிட்டி சம்பந்தப்பட்டமா இருக்குனால இந்த கல்ச்சர் சம்பந்தப்பட்ட क्वेश्चन வந்து என்னன்னு கேட்பாங்கன்னா சும்மா டான்ஸ் என்ன, ஃபெஸ்டிவல் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கேட்பாங்க. அப்புறம் சாங்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி கல்ச்சருக்கு யாராவது நல்ல பெஸ்ட்டான பர்சன்ஸ் அதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चंस எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அப்புறமா பாலிட்டிக்ஸ், அப்புறமா எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஜியோகிராஃபியா இருக்கலாம், இல்லைன்னா காமர்ஸ் ஜியோகிராஃபியா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி क्वेश्चंस நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஜெனரலா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 பார்ட் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம் என்னன்னா சிபிடி முடிஞ்சது. நம்ம சிபிடி பாஸ் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து என்ன கூடுவாங்க, பெட்டு கூடுவாங்க. ஓகேவா? பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கூடுவாங்க. இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரெண்டு விதமான டெஸ்ட் வைப்பாங்க. ஒன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 35 kg வந்து 2 நிமிஷத்துல 100 மீட்டர் வந்து எடுத்துட்டு போற மாதிரி மேக்ஸ் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க கீழே போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரிஜெக்ட் ஆன மாதிரி தான் கணக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு அதே மாதிரி தான் 25 kg மணல் மூட்டையை 2 நிமிஷத்துல எடுத்துட்டு போகணும். இதுவும் அதே 100 மீட்டர் தான். சரிங்களா? அதே 100 மீட்டர் தான். ஒன் சான்ஸ் தான் கொடுப்பாங்க உமன்ஸ்க்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க 1000 மீட்டர் இருக்கும். இது ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க. இது 4 minutes 50 செகண்ட்ல வரும் பாய்ஸ். கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் 5 minutes 40 செகண்ட். இங்க வந்து 4 minutes, இங்க 5 minutes, இங்க 15 செகண்ட், இங்க 40 செகண்ட். சரிங்களா? ஓகேவா? இதுதான் வந்து பெட். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதோட இது முடியுது, இந்த ப்ரொசீஜர் முடியுது. அப்புறமா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கான லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர் த வீடியோ. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இதை பத்தி உங்களுக்கு இந்த ரயில்வே பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸா தேவைப்படுதுன்னா நீங்க ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.